ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 10th தமிழுக்கான மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 8 மார்க்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்ற மாதிரி புட்டு வச்சிருக்கேன் பசங்களா. ஸோ ஒவ்வொரு யூனிட்லேருந்து ஒவ்வொரு இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா அழகாக கொடுத்துருக்கேன். ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நம்ம பசங்க படித்தாலே போதுப்பா. குவார்டர்லியில் மேக்ஸிமம் ஆஃப் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம் பசங்க. எந்த ஒரு டவுட் வேணா. அதோடு இல்லாமல் ஆல்ரெடி நம்ம பசங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மாடல் கொஸ்டின் பேர் ஒரிஜினல் பேப்பர் தொடர்ந்து போட்டே இருக்கேன். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இன்னும் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாமல் இருக்கு இப்போ உடனே ஜாயின் பண்ணுங்கப்பா. அப்போ தான் நம்ம போட்ட எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான மேட்ரு, நீங்களும் நல்லா இருப்பீங்க, நானும் நல்லா இருப்பேன். இந்த வீடியோ லைக் பண்ணிட்டேன் சரிங்களா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயல் 1ல் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பலகை என்பது தொடர்மொழியாகவும் பொதுமொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கண்டிப்பாக இந்த குவார்டரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மண்ணும் சிலம்பே மணிமே கலைவடிவே முன்னும் நினைவால் முடிதால வாழ்த்துதுமே இவ்வடிகளில் இடம்பெற்றுள்ள காப்பியங்களின் பெயர்களை எழுதுக. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகளின் பெயர்களை குறிப்பிடுக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் 3 மார்க் பொறுத்த பார்த்தீங்கன்னா தமிழெண்ணையை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவனையாவை. நெக்ஸ்ட்டு புளியங்கன்று ஆழமாக நடப்பட்டுள்ளது. இது போல இளம்பயிர் வகை 5 பெயர்களை தொடர்களில் அமைக்க. ஸோ இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ப்பா. ஸோ நெக்ஸ்ட் 8 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நாட்டு வளமும் சொல்வளமும் தொடர்புடையது என்பதை பாவனர் வழி நின்று விளக்குக. செகண்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த கொஸ்டினை உங்கள் 8 மார்க்ஸில். புயலிலே ஒரு தோணி கதையில் இடம்பெற்றுள்ள வர்ணனைகளுக்கும் அடுக்கு தொடர்களுக்கும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும் பாட்டை எவ்வாறு விவரிக்கின்றன. ஸோ கண்டிப்பாக இதை படிச்சிருப்பா, கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் சரிங்களா. மறுபடியும் சொல்லிட்டேன், இந்த புயலிலே தோணி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இது. நெக்ஸ்ட் இயல் 2 பொறுத்த பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்து எழுது என்றால் என்பது விரைவு காரணமாக எழுது என்றால் என அடுக்கு தொடரானது. சிரித்து பேசினார் என்பது எவ்வாறு அடுக்கு தொடராகும். சரி ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. தேர்ட் ஒன் தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு காற்றுக்கு எவ்வாறு பெயர் சூட்டியுள்ளனர். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. 3 மார்க் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவையென பரிபாடல் வழி அறிந்தவற்றை குறிப்பிடுக. ஸோ 8 மார்க்ஸ் பொறுத்த பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள் விவரித்து எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் கதை உணர்த்தும் பிற உயிர்களை தம் உயிர் போல் நேசிக்கும் பண்பினை விவரிக்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவேன் நான். ஸோ இதுக்கடுத்து இயல் 3 பொறுத்த பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் வந்து விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. செகண்ட் ஒன் செங்கிரை ஆடுதலில் எந்தெந்த அணிகலன்கள் சூடப்படுவதாக முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் குறிப்பிடுகிறது. ஓகேங்களா. தேர்ட் ஒன் தண்ணீர் குடி தயிர் குடம் ஆகிய தொகைநிலையை தொடர்களின் வகையை கண்டறிந்து விரித்து எழுதுக. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் பொறுத்த பார்த்தீங்கன்னா இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தியை எழுதுக. செகண்ட் ஒன் வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக அணிந்திருக்கும் அணிகலன்களுடன் செங்கிரை ஆடிய நயத்தை விளக்குக. நெக்ஸ்ட் 8 மார்க்ஸ்ப்பா. அன்னமய என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்தப்பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதைப்பகுதி கொண்டு விவரிக்க. செகண்ட் ஒன் உங்கள் இல்லத்துக்கு வந்த உறவினருக்கு நீங்கள் செய்த விருந்தோம்பலை அழகுற விவரித்து எழுதுக. இதில் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா ஃபர்ஸ்ட் ஒன் சொல்லும்ப்பா. இது ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸு. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திருக்குறளில் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டினாக கொடுத்துருக்கேன். நச்சுப்படாதவன் செல்வம் இத்தொடரில் வண்ணமிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா வேலோடு நின்றான் இடின்றது போலும் கோலோடு நின்றான் இரவு. இது வந்து குறளில் பயின்று வரும் அணியை விளக்குக. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து இயல் 4பா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸில் மொழிபெயர்ப்பின் பயன் குறித்து எழுதுக. நெக்ஸ்ட் வந்து அமர்ந்தான் பகுப்பது உறுப்பினர் தருக. ரொம்பலாம் கொஸ்டின் கொடுக்கல பசங்களா, ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். இந்த விஷயத்தை படிச்சிருக்கேன். 3 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மன்னன் இடைக்காடனார் என்ற புலவருக்கு சிறப்பு செய்தது ஏன் விளக்கம் தருக. செகண்ட் ஒன் பல துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது. தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஏதேனும் 2 வலுவமைகளை எடுத்துக்காட்டுன்னு விளக்குக. அதுபடி 8 மார்க்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இறைவன் புலவர் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. செகண்ட் ஒன் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்கிறது வெற்றி வேர்க்கை. மேரிடமிருந்து பறிக்கப்பட்ட புத்தகம் அச்சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி சுடரை ஏற்றிய கதையை பற்றி உங்களின் கருத்துக்களை விவரிக்க. ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லுவேன். அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் புக் பேக்கில் இருக்கக்கூடிய அந்த இலக்கண கொஸ்டின்ஸ் இருக்கும், அது கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. அப்படியே வந்து இந்த கலைச்சொல் இந்த தமிழாக்கம் தருக. ஸோ அப்புறம் லெட்டர் ரைட்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து நம்ம பசங்களுக்கு வந்து எந்தெந்த இம்பார்ட்டன்ட் லெட்டர் ரைட்டிங் இருக்குது, அது ஷார்ட்கட்டெல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் பசங்களா. ஸோ
எல்லா வீடியோ மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன் வாட்ச் பண்ண லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்த தொடர்ந்து பார்க்கலாம் பசங்களா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா பை.